தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்ந்து இந்த கத்தீட்ரல் சாலையில் இந்த பிங்க் ஆட்டோ ஓட்டுநர் பெண் ஏற்பட்ட இந்த விபத்தை தொடர்ந்து இன்றைய தினம் News7 தமிழ் தொலைக்காட்சி சார்பாக சென்னையில் அனைத்து பகுதிகளிலும் News7 தமிழ் செய்தியாளர்கள் கள ஆய்வில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னையில் உள்ள சாலைகளின் நிலை எப்படி, இன்னதான் சென்னையில் இருக்கக்கூடிய சாலைகளால் ஏற்படக்கூடிய விபத்து தொடர்பாக இன்றைய தினம் தொடர்ந்து கள ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றனர். தற்பொழுது முதலாவது சென்னை கிரீம்ஸ்வே சாலையிலிருந்து நமது செய்தியாளர் ஹரிஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஹரிஷ், வணக்கம். தற்பொழுது கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய சாலையுடைய நிலை எப்படி இருக்கு? இது தொடர்பாக பகுதி மக்களுடைய கருத்துடன் உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணலாம். சாமுவேல், சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள கிரீம்ஸ்வே சாலையில் அதாவது ஏற்பட்டுள்ள பள்ளத்தால் இந்த சாலையில் பயணம் செய்யக்கூடிய அதாவது இருசக்கர வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகி உள்ளனர். குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த சாலையானது சென்னையின் ஒரு பிரதான சாலையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்த சாலையில் இருந்து அதாவது டிபிஏ அலுவலகம் மற்றும் எக்மோர் ரயில்வே நிலையம் என பல முக்கிய இடங்களிற்கு இந்த சாலை செல்வதால் இது ஒரு பிரதான சாலையாக கருதப்படுகிறது. ஆனால் இந்த சாலை வழியாக வாகனத்தில் செல்வதே ஒரு சவாலாக தான் உள்ளது. ஏனென்றால் இந்த சாலையில் வரக்கூடிய அதாவது இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய நபர்கள் அந்த சாலையில் ஏற்பட்ட பள்ளத்தை அவர்கள் கண்டதும் ஒரு அச்சம் ஏற்பட்டு அந்த குழியை பார்த்ததும் ஒரு தடுமாற்றம் ஏற்பட்டு அந்த தடுமாறும் காட்சிகளே நம்மால் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சாலையில் இருக்கக்கூடிய அதாவது ஒரு பக்கம் தனியார் மருத்துவமனை இருக்கிறது, மற்றொரு பக்கம் தனியார் பள்ளிக்கூடம் இருக்கிறது. அதனால் இத்தகைய அதாவது இவரது சூழ்நிலையே இந்த கருத்தில் கொண்டு இந்த பகுதி மக்களிடம் கேட்ட பொழுது இந்த மாநகராட்சி தரப்பிலிருந்து இது உடனடியாக சரி செய்ய வேண்டும், இந்த குழியை அப்புறப்படுத்த வேண்டும் இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சாமுவேல், ஹரிஷ், தொடர்ந்து இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய சாலை பார்த்தோன்னா மிக முக்கியமான ஒரு சாலையாக இருக்கிறது. ஏனென்றால் மருத்துவமனைக்கு தமிழகம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களிலிருந்து அந்த தனியார் மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகளாகட்டும், அதே போல் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களாகட்டும் மிகுந்த இன்னலுக்குள் சிக்குவதாக, அதாவது சாலை அந்த அளவுக்கு அந்த பகுதியில் மோசமாக உள்ளதாக உங்களுக்கு கருத்தை பதிவு பண்ணியிருந்தீங்க. தொடர்ந்து பகுதியில் இருக்கக்கூடிய வாசிகள் இல்லை ஆட்டோ ஓட்டுநர் சங்கங்கள் சார்பாக அதிகாரிகளுக்கு இது தொடர்பாக புகார்கள் ஏதாவது வழங்கியிருக்கிறாங்களா? இது பற்றி உங்களிடம் தகவல் இருந்தால் பதிவு செய்யலாம். நிச்சயமாக சாமுவேல், குறிப்பாக இந்த பகுதியில் அதாவது இந்த பகுதியில் ஆட்டோ ஓட்டுநர்கள் அவர்கள் பல முறை மாநகராட்சியிடம் மனு கொடுத்துள்ளோம் என்று கூறியிருக்கார்கள். ஏனென்றால் இந்த சாலையில் முழுக்க குண்டும் குழியுமாக உள்ளதால் அவர்கள் வாகனத்தை ஒழுங்காக செயல்படுத்த முடியவில்லை. மற்றும் அவர்கள் தினம் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை அவர்கள் வாகனம் பழுது அடைவதால் அதற்கே நாங்கள் செலவு செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இத்தகைய காதை கருத்தில் கொண்டு அவர்கள் மாநகராட்சியிடம் பல முறை மனு அளித்திருக்கிறார்கள். ஆனால் மாநகராட்சியிடம் இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆட்டோ ஓட்டுநர் சைடிலிருந்து கூறியிருக்கிறார்கள். ஹரிஷ், தொடர்ந்து இந்த ஆட்டோ ஓட்டுநரை தொடர்ந்து அப்பகுதியில் பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் பெற்றோர்கள் அழைத்து செல்லப்படுவார்கள். இந்த நிலையில் மழை போன்ற காலங்களில் ஏற்படக்கூடிய குழிகள் தெரியாமல் விபத்துகள் ஏற்படலாம். அதே போல் பள்ளி மாணவர்கள் அவ்வழியாக செல்லும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் குறித்து உங்களுடைய கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாக சாமுவேல், குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில் தனியார் பள்ளி 2 உள்ளதால் மற்றும் தனியார் கல்லூரி உள்ளதால் இந்த பகுதியில் காலை அதாவது தினந்தோறும் காலையில் பள்ளிக்கும் மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் இருக்கார் மற்றும் அவர்களுக்கும் மற்றும் இந்த சாலையான இந்த குழி ஒரு ஆபத்தாக இல்லாமல் மற்றும் அவர்கள் நடந்து அதாவது இந்த பாதையில் நடக்கக்கூடியவர்களுக்கும் இந்த சாலையானது ஒரு ஆபத்தாக கருதப்படுகிறது. மேலும் இந்த சாலையில் பகுதியில் இருக்கக்கூடிய நடைபாதைகள் ஆக்கிரமிப்பு ஆகட்டும், அதே போல சாலை ஓரங்களில் நோண்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகள் சரிவராக மூடப்படாததால் இந்த விபத்து ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்படுவதாக குறிப்பிட்டிருந்தீங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பாதாள சாக்கடை திட்ட பணிகள் அப்பகுதியில் முழுமையாக நிறைவடைந்திருக்கா? இது மட்டும் இல்லாமல் அதுக்காக மூடப்பட்டிருக்கக்கூடிய அந்த தட்டுகள் எல்லாம் முறையாக பராமரிக்கப்பட்டிருக்கிறதா? இது குறித்து உங்களுடைய கள ஆய்வை பதிவு பண்ணுங்க.
நிச்சயமாக சாமுவேல், குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த பகுதியில், அதாவது இந்த தனியார் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய, அதாவது அந்த பார்க்கிங் வசதியானது இல்லாததால் அங்கே வரக்கூடிய மருத்துவமனைக்கு வரக்கூடிய, அதாவது 4 வீல் சக்கரத்தில் வரக்கூடிய வாகனத்தில் வரக்கூடியவர்கள் சாலையிலே ஆங்காங்கு, அதாவது வலதுபுறமும் இடதுபுறமும் நிறுத்தி விடுவதால் அதால் நடக்கக்கூடிய முடியவில்லை. அதாவது இந்த பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் அவர்கள் நடந்து செல்வதற்கு இடம் இல்லாத அளவிற்கு இந்த பகுதியில், அதாவது சாலையை ஆக்கிரமிப்பு பண்ணி அவர்கள் பார்க்கிங்கே ஆக பயன்படுத்தி வருகிறார்கள். மேலும் இந்த பகுதியில், அதாவது நீங்கள் கேட்டபோது பாதாள சாக்கடை மற்றும் அந்த பணிகளும் இன்னும் ஒரு 2 மாதம் காலமாக நடந்து கொண்டு இருக்கிறதும் ஒரு சிலர் பேரும் கருத்துக்கள் வைத்திருக்கிறார்கள் சாமுவேல். தொடர்ச்சியாக அந்த தனியார் மருத்துவமனைக்கு பார்க்கிங் வசதி இல்லாததால் நடைபாதை ஓரமாகவும் வாகனங்களை நிறுத்துகிறார் என குறிப்பிட்டிருந்தீர்கள். இது தொடர்பாக போக்குவரத்து காவல்துறையினர் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா, இல்லை எப்படி ஒரு பொது இடங்களில் மக்கள் பயன்படக்கூடிய இடங்களில் தனியார் நபருக்கு சொந்தமான வாகனங்கள் நிறுத்த அனுமதிக்கப்படுகிறது? ஹரிஷ். நிச்சயமாக சாமுவேல், இதை பற்றி கேள்வி நாங்கள் கண ஆய்வு பண்ணும் பொழுது இந்த பகுதி மக்களிடம் நாங்கள் கேள்வி கேட்ட பொழுது இந்த பகுதியில் மாநகராட்சி தரப்பிலிருந்து, அதாவது போக்குவரத்து காவலாளர்களும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பல முறையும் அந்த காவல்துறையிடம் புகார் அளித்திருந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நடந்து செல்வதற்கும் மற்றும் அவர்கள் அன்றாட வாழ்க்கையை செல்வதற்கும் அவர்களுக்கு வழி இல்லாத காரணமாக இருபுறமும், அதாவது அந்த தனியார் மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்கள் அவர்கள் வாகனத்தை நிறுத்தி விடுவதால் பார்க்கிங் இல்லாத காரணமாக இந்த பாதையில் நடந்து செல்ல முடியவில்லை என்று பல முறை, அதாவது போக்குவரத்து காவலிடம் புகார் அளித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த காவல்துறை மூலம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தெரிவித்துள்ளனர். கள ஆய்வுக்கும் உங்களுடைய விரிவான தகவலுக்கும் நன்றி ஹரிஷ்.